இன்னொன்று, இயல்பிலேயே சின்ன சின்ன குறைகள் ஒவ்வொருத்திட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி, அந்த அம்மா ஒரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க சார். சாப்பாட்டில் அவங்களுக்கு ஒரு சாம்பார் வைப்பாங்க. அவங்க அபிப்பிராயம் என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே சாம்பார் என்பதனுடைய இலக்கணம் அதுதான் அப்படின்னு அவங்களுடைய தீர்மானமான முடிவு. அதாவது மற்ற எவன் வைக்கிற சாம்பாரும் இந்த உலகத்தில் சாம்பாரே கிடையாது அப்படி அவங்க ஹஸ்பண்டை ஒரு 60 வருஷமா நம்ப வச்சுட்டாங்க. அவரும் அதுதான் சாம்பார் இந்த உலகத்தில் அப்படின்னு தீர்மானமாக நம்பிட்டார் சார். அவங்களுக்கு 3 பையன் பிறந்தான் சார். 3 பையனும் கல்யாணம் ஆகி மருமக வந்தார் சார். ஒருத்தி கூட இவங்க வைக்கிற மாதிரி சாம்பார் வைக்க மாட்டார் சார். அதில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வித்தியாசமாக வைப்பாள். எப்படின்னா, ஒருத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா பருப்பு ஜாஸ்தியாக போட்டு வைப்பாள். ஒருத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகாய் காரம் ஜாஸ்தியாக போட்டு பருப்பு இந்த சாம்பார் வைப்போம். இன்னொருத்தி புளி ஜாஸ்தியாக போட்டு சாம்பார். உங்களுக்கு நீங்கள் இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியம் பார்க்கலாம். ஆந்திராவில் போயிட்டீங்கன்னா காரமாக இருக்கும், மிளகாய் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. கர்நாடகா போயிட்டீங்கன்னா பருப்பு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கேரளாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா புளி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக புளி கன்சியூம் ஆகிற இடம் வந்து தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே புளி அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க நம்ம தான். இப்போ எப்படி பாருங்கள், சாம்பார்லேயே நாம் புளி அதிகம் யூஸ் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். கர்நாடகா பீப்புள் பருப்பு அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. ஆந்திரா பீப்புள் மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கேரளா பீப்புள் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது 4 கலந்து திராவிட சாம்பார் வச்சாதான் ஒரு ஆவரேஜான கரெக்டாக சாம்பார் இருக்க முடியுமே ஒழிய, இல்லாட்டி உள்ள புளிப்பு கூட இருக்குது, உள்ள இது தேங்காய் கூட இருக்குது, உள்ள மிளகாய் கூட இருக்குது, எதுலையும் அவசியம் இருக்குது. இவங்க மருமகிட்ட என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு சாம்பாரா? வாயில் வைக்க என்ன இது சாம்பார் வைக்கிறேன்னு? சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அவங்களுடைய அபிப்பிராயம் சார், தான் சாம்பார் வைக்கிறது தான் உலகத்திலேயே கரெக்டு, மற்ற யாருடைய சாம்பாரும் கரெக்ட் இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தாங்க. என்ன ஆகிப்போச்சு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க தனியாக இருக்க வேண்டிய நிலைமை. 3 மருமக வீட்டுக்கு போக முடியல, 3 மருமகளோடையும் இருக்க முடியல. ஏன்? எவ்வளவுக்கும் ஒத்து வராது. சாம்பார்லேருந்து ஆரம்பிச்சு எதுலையும் ஒத்து வராது. நான் ஏதோ ஒருத்தரை குறை சொல்றதுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. அனாலிசிஸ் இது. இப்போ இதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க. 3 பேர் வீட்லையுமே இருக்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்க, உப்பும் இல்லை புளிப்பும் இல்லை தேங்காயும் இல்லாத முதியோர் இல்லை சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதுலையாவது ஏதாவது ஒன்று இருக்கும். இது எதுவுமே இல்லாத முதியோர் இல்லை சாம்பார் இருக்கு பார்த்தீங்களா, அதை சாப்பிட்டு பேசாமல் உட்காந்துருக்குறேன். தேவையாது. என்னமோ சாம்பார் வைக்கிறேன் வச்சுட்டு போகிறேன், என்னமோ ஒரு புளிக்குழம்பு வைக்கிறேன் வச்சுட்டு போகிறேன், மருமக வர அவன் இஷ்டத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறேன்ற என்ன பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன? நீங்கள் இன்னொருத்தருடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்படாமல் நாம் பவர்ஃபுல்லாக இருக்கிற காலத்தில் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு இயலாமைன்னு ஒன்று வராதா? நமக்கு இயலாத காலம்னு ஒன்று வரும்போது அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா? நான் அன்னைக்கு வந்தபோது நீ அந்த பேச்சு பேசினல, இந்த பேச்சு பேசினல யோசிப்பாங்கல்ல. நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லை? நீ என்ன வைக்கிறியோ அதாம்மா, நீ என்ன சொல்றியோ அதாம்மா, அந்த அப்ரிசியேஷன் இருக்கணுமா இல்லையா? இப்போ நேச்சுரலாகவே பல குடும்பங்கள்ல இருக்கும். சில ஒய்ஃபே சொல்லுவா, இந்த மனுஷனை திருப்தியாக பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாள் 2 நாள் சொல்லலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வாழ்க்கையை ஏற்றுக்க வேண்டியது தான். என்ன சொல்றேன், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டாதான் மனித உறவுகளை காயப்படுத்தாம நம்மளால கொண்டு போய் விட முடியும். இன்னும் சில சமயத்தில் சில பேர் சில தவறு பண்ணுவாங்க. அப்ப நான் சொல்றது எப்படின்னா, நாம இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையா மாறுவதன் மூலமா சுற்றம் பேணலாம், அவங்களுடைய குறைகளை பெருசுப்படுத்தாம போகலாம். அந்த குற்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நம்ம அடைய வேண்டிய என்ன சொல்றது நிம்மதியை அடைய முடியாமல் போயிடும், இருக்க வேண்டிய நிம்மதியை இழந்து போயிடுவோம். என்னுடைய நண்பர் உள்ளொளி பயணம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். ஃபாக்கவி அப்படின்னு பேருடைய ஒரு இமாம். அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாரு. அதில் அவர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. அப்போ அந்த தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ரூமில் அவர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் போனவர் திரும்பி வர்றாரு. அவர் கேட்குறாரு, என்னாச்சு நீங்கள் புறப்பட்டீங்களே போகலையான்னு. இல்லை, என் செருப்பை எவனோ போட்டு போயிட்டான், என் செருப்பை எவனோ போட்டு போயிட்டான். இவர் என்ன சொல்கிறாரு, உன் செருப்பை ஒருத்தன் போட்டு போயிட்டானா? அப்போ அவன் செருப்பை விட்டுட்டு போயிருப்பான்ல அந்த இடத்துல. ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ வெயில் நீ போகணும் இல்லை, அந்த செருப்பு போட்டு போக வேண்டியது தானே அப்படி. இல்லை, அப்படி ஒன்றும் அவன் செருப்பெல்லாம் ஒன்று விட்டுட்டு போகல, அவன் வந்து என் செருப்பை போட்டு போயிட்டான். அவர் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார். இப்படிமா மனுஷங்க இருப்பாங்க? இறைவனை கும்பிடத்துக்கு வந்துட்டு செருப்பை மாட்டிட்டு போவான் ஒருத்தர். இது என்ன அநியாயமாக இருக்குது? இந்த வெயிலில் எப்படி போவேன்? செருப்பை எப்படி போட்டு போவான்?
இல்லாட்டி நான் ஒன்று பண்ணு, என் செருப்பு இருக்கு நீ போட்டு போ, அப்புறமா நான் வேற செருப்பு வாங்கிக்கிறேன், நீ போகணும் இல்லை, இப்போ என் செருப்பு போட்டுட்டு போ. அவர் சொன்னார், அப்படி உங்கள் செருப்பு நான் போட முடியாது சார், ஒரு சிக்கல் இருக்கு எனக்கு. இது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. எனக்கு வலது கால் ஒரு சைஸு, இடது கால் ஒரு சைஸு. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக அந்த செருப்பு தச்சிருக்கேன், எனக்கு தகுந்த மாதிரி நான் தச்சிருக்கேன் செருப்பு. அதனால நான் வேற இன்னொருத்தர் செருப்பை டக்குன்னு இப்போ போட்டுட்டு போக முடியாது சார், நான் அதை தான் போட முடியும். இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த செருப்பையா ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான். அந்த கோபத்தில் என்ன சொல்றாரு, அவன் விளங்குவானான்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. டக்குன்னு அவர் சொன்னார், இருங்க 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 இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நீங்களாம் கடவுளை கும்பிடுறவங்க, உங்க வயல நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு நிமிஷம். ஏன் சார், தெருப்பு ஒருத்தன் திருட்டு போறானா, அதை வச்சு அவன் என்ன ஒரு கோடி வியாபாரமா பண்ண போறான்? ஒரு செருப்பை திருட்டு போய் ஒருத்தன் மாளிகை கட்ட போறான்? ஒரு செருப்பை கட்டிட்டு போய் வெயில்ல போறதுக்கு போட்டு போறான். அவன் அதை வச்சு பெருசாக வியாபாரம் பண்ண முடியுமா? என்ன பண்ணிட முடியும்? ஏதோ ஒரு செருப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கூட எடுக்க வேண்டிய அளவுக்கு அவனுக்கு வறுமை இருந்திருக்குமானால் எவ்வளவு வறுமை இருந்திருந்தா அதை எடுத்துருப்பான். அதை யோசிச்சிங்களா நீங்க? இதை போட்டுட்டு போனா அவன் எவ்வளவு வறுமையா இருந்திருக்கணும், அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு போய் அவனை சபிக்க போறீங்களே, சபிக்காதீங்க, விட்டுடுங்க, அது என்னோட பிரச்சனை, நீங்க ஒன்றும் சபிக்காதீங்க அப்படி. அப்பதான் அவர் யோசிக்கிறார், இந்த நிலையிலும் தனக்கு அது இல்லாமல் போய்விட்டதுன்னு அவர் கோபிக்கல. இதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு வறுமையில் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறாங்களே. அப்படி அவருடைய நிலையில் அந்த ஸ்டெப்பிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ், அவங்க நிலையில நின்று நம்ம யோசிச்சோம்னா, சரி அவங்க நிலையில இது அதனால தவிர்க்க முடியல, இந்த காரியத்தை பண்ணியிருப்பாங்க, இதை போய் நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது பர்சனல் லைஃப்லேருந்து வருதுனால நீங்க ஒன்றும் வேற மாதிரி தவறாக எடுத்துக்கூடாது. எனக்கு திருமணத்திற்கு முன்பாக நான் என்னுடைய மனைவியை பார்த்துட்டு வந்த உடனே என்னை மாப்பிள்ளையா எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எங்கள் மாமனார் வீட்டில் டிஸ்கஷன் நடக்குது. நம்பி பொண்ணு கொடுக்கலாமா அப்படி. எனக்கு உத்தியோகம் கிடையாது, நான் லா படித்தேன்னு பேர ஒழிய கோர்ட்டுக்கு போனதில்லை, எனக்கு உத்தியோகம் கிடையாது, பேச்சு தான் பேச்சு தான் பேச்சு தான். அப்போது எங்கள் மாமனார் கவலைப்படுறாரு, அவர் மேஜிஸ்ட்ரேட். மாப்பிள்ளையை நம்ம எடுக்கிறதா வேண்டாமா, எங்கள் அப்பா பாப்புலர், நான் அப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன், பொண்ணை கொடுக்குறதா வேண்டாமா டிஸ்கஷன் போகுது. அப்போ முதல் மாப்பிள்ளை வீட்டில் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்பாங்கல்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு பேச்சாளர், அவருக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம வீட்டு பொண்ணை கொடுக்குறோம், அவன் நல்லா இருப்பா இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குது, எப்படி நம்பி கொடுக்க முடியும், நீங்கள் யோசிச்சுக்கோங்க. என்னுடைய அபிப்பிராயம், நாம் இன்னும் கொஞ்சம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்காக ஒரு நபர், சம்பாதிக்கக்கூடிய ஆளை, அவருக்கு தெரியாது நான் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு தெரியாது. அவர் சொல்கிறார், நான் இப்போ நான் அந்த அந்த முழு பேச்சும் கேளுங்க. அவர் எதுவும் சொல்லியிருக்கிறார், இதை என்ன சார் 25 வருஷம் கழிச்சு அவரை பற்றி என்கிட்ட ஒருத்த போட்டு கொடுத்தான். 25 வருஷம் கழிச்சு அவன் போட்டு கொடுத்தான். உங்களுக்கு முதலே வானான்னு அவர் தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? அவன் தான் என் மனுஷன் உண்மையிலேயே. ஏன் தன்னோட மனைவியோட தங்கைக்கு திருமணம் பண்ணும்போது பொறுப்பா நல்ல இடத்துல கொடுக்கணுங்கிற அக்கறையோட சம்பளம் உள்ளவனுக்கு கையில கொடுக்கணும்னு நினைக்கிறத விட நல்ல எண்ணம் வேற என்ன இருக்க முடியும்? அப்ப எனக்கு என்ன உத்தரவாதம், சொத்து உண்டா, வருமானம் உண்டா? நான்கிற நபரை தள்ளிடுங்க, நானே அந்த இடத்துல இருந்தா கூட அப்படித்தான் யோசிப்பேன். அவர் யோசித்தது 100% கரெக்ட். அவர் தான் மனுஷன், அக்கறை உள்ள மனுஷன், அந்த குடும்பத்து மேல அக்கறை உள்ள மனுஷன். அவருக்கு எப்படி சார் ஃபியூச்சர் தெரியுமா, என் ஜாதகம் தெரியுமா? தெரியாது. அந்த லெவலில் அவர் எடுத்த முடிவு கரெக்ட். நான் அவரே நேரில் போய் பார்த்தேன், நீங்க இப்படி சொன்னாங்க, நான் சந்தோஷப்படுறேன். ஏன் இந்த குடும்பத்தில் உங்களுக்கு எவ்வளோ அக்கறை அப்படிங்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி. இதை விட்டுட்டு பார்த்தியா, நீ அன்னைக்கு என்ன வேணான்னு சொன்னி, அன்னைக்கு என்ன வேணான்னு சொன்னீங்கன்னா, நாம் விரோதம் கற்பிப்பது என்றால் எதுக்கு வேணாலும் கற்பிக்கலாம். ஆனால் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி காரண காரியத்தோடு யோசிக்கணுமா இல்லையா? அதுதான் நியாயம். அப்படி யோசிப்பதற்கு நாம பழகணும். இப்போ இந்த சுற்றங்களை நாம நிலைநிறுத்துவதற்கு, உறவுகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கு எது இடைஞ்சலா இருக்கு, கொஞ்சம் அதை பத்தி நம்ம யோசிப்போம். எதனால உறவு கெட்டு போகுது, எதனால உறவுகள் வீணா போயிடுது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல அந்த உறவு முறியுது அப்படின்னா முதல் காரணம் என்னவா இருக்க முடியும்? யாரோ ஒருவருக்கு கூடுதலான கர்வம் இருக்கும் என்றால் அந்த உறவு முறிஞ்சு போயிடும். ஒரு அகந்தை, ஒரு கர்வம் யாரோ ஒருத்தருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா 4 பேர் ஒன்னா இருக்க முடியாது அந்த இடத்துக்குள்ள. அந்த உறவு மெயின்டைன் ஆகணும்னு சொன்னா, உங்களை எல்லாம் விட நான் பெரியவன் அப்படிங்கிற திமிரோட ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த உறவை காப்பாற்றிக்க முடியாது. இதுக்கு ஒரு நல்ல கவிதை ஒண்ணு, அந்த 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 வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பெருமையும் கர்வமும்
நேரம் தவறி கூவும் சேவல்கள் அப்படின்னா. பெருமையும் கர்வமும் நேரம் தவறி கூவும் சேவல்கள். உன் கல்லறை புகழ் பெறுவதற்கு காரணம், உன் கல்லறை புகழ் பெறுவதற்கு காரணம் அது கல்லினாலா மரத்தினாலா என்பதல்ல, உன் சுயத்தை புதைத்து விட்டதால் உன் கல்லறை புகழ் பெறுகிறது. இது சாதாரணமான ஒரு வரி இல்லை. பெருமையும் கர்வமும் உள்ளவர்கள் இன்னொருவரோட இணங்கி பழக முடியாது. பழகும் போது உன்னோட நான் வசதியா நாளையும் கூட பழகு அப்படின்னா எப்படி பழக முடியும்? சுந்தரமுட்சாமிகள் வரலாற்றில் சிவபெருமான் கடவுள் சுந்தரமுட்சாமியோட நட்பு கொடுக்கிறாரு பாருங்க. நான் நண்பனாக நம்மை தந்தோம் அப்படிங்கிறார். நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்பா, நான் பெரிய ஆளு, உன்னை நண்பனை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நட்பை எப்படி நீடிக்கிறது? நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த நிலைக்கு சிவபெருமான் பேசுறாரு அப்படின்னா உறவுகளை காப்பாற்றணும்னா கர்வமோ அகங்காரமோ யாரோ ஒருவருக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது இருந்துட்டா அந்த உறவை காப்பாற்ற முடியாது. இன்னொன்னு, குற்றம் பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு குணம் ஒரு காரணம். எவ்வளவு நல்லது இருந்தாலும் சார் சில பேர் கண்ணில் சார் எந்த நல்லதுமே படாது. அதில் இருக்கிற ஒரே ஒரு மிஸ்டேக்கு, அதில் இருக்கிற ஒரு தவறு, அதில் இருக்கிற ஒரு குறை, அதை மட்டும்தான் அவங்க மைண்டில் போடும். அதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் எப்படி உறவை மெயின்டைன் பண்ணுவீங்க? எதை பற்றி நான் பேச மாட்டாங்க. இருக்கிற சிறப்பு கிறப்பு கிறப்பு எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. புத்தர் ஒரு முறை நடந்து போயிட்டு இருக்கிறார். அவர் கூட சிஷ்யர்கள் போகிறாங்க. புத்தருடைய சிஷ்யர்கள் கூட போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு நாய் செத்து கிடக்குது. அது செத்து நாளாயிடுச்சு. அதனால ஒரே துர்நாற்றம், அப்படியே உடம்பெல்லாம் அழுக ஆரம்பிச்சது. பார்த்த புத்தருடைய சிஷ்யர்கள்லாம் மூக்க முடியிட்டு, ஐயோ அருவருப்பாக இருக்கு அந்த நாய் பாரு, அழுக்கா இருக்கு, அழுகலா இருக்கு அப்படி அவங்க கமெண்ட் அடிக்கிறாங்க. அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதுதான் புத்தருக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம். புத்தர் அந்த நாயை பார்த்துட்டு சொன்னாராம், அதன் பல் எவ்வளவு நன்றாய் இருக்கிறது பார்த்தீர்களா? உன்னை பார்க்கும்போதே அதில் இருக்கிற குறை தான் எல்லாருக்கும் தெரியுது. அதில் இருக்கிற ஒரே ஒரு சிறப்பு என்னவோ அதுதான் புத்தருக்கு தெரியுது. அதனுடைய பல் எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இதை கணக்கு பண்ணி இதே மாதிரி ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இருக்குது. அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறான். இந்த ஈ இருக்குல்ல, ஈ அது எங்கே பறந்தாலும் பாருங்க, ஒரு மனுஷன் உடம்புல ஒரு புண்ணு இருந்தால் அதுதானே வந்து உட்காரும். எழுதுறான் பாருங்க அந்த கவிதை, எவ்வளோ அழகான கவிதை பாருங்க. இந்த உடம்பின் அழகான பகுதிகளை எல்லாம் விட்டுவிட்டு எங்கு புண்ணு இருக்கிறதோ அதை மட்டுமே ஈ தேடுவது போல் சில மனிதர்கள் எல்லா சிறப்புகளையும் விட்டுவிட்டு ஒருவரிடம் என்ன குறை இருக்கிறதோ அதை மட்டுமே தேடுவார். இந்த ஈ எப்படி போய் புண்ணுல உட்காருமோ அதே மாதிரி அவர்கள் அந்த ஒரு மனிதனுடைய எல்லா சிறப்பையும், அந்த உடம்புல எவ்வளவு அழகான பகுதி இருக்குது, அந்த எந்த அழகையும் அது அந்த ஈ வந்து கொண்டாடல. ஆனால் இருக்கிற புண்ணு அருவருப்பான அதில் மட்டும் போய் உட்காந்துக்குது. அப்ப அந்த நம்ம எப்படி அதை காப்பாற்ற முடியும் இந்த உலகத்துல? இப்படி சில மனிதர்கள் குறைகளை மட்டுமே தேடுவதாலேயே அவர்கள் ஈக்களை போன்றவர்கள்.